ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் அங்க நடக்கிற குற்றங்களுக்கும் அதோட தீவிர தன்மைக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான தண்டனைகளானது கொடுக்கப்படுது. அதுல மரண தண்டனை தான் அதிகபட்ச தண்டனையா இருக்குது. அப்படி உலகத்துல ரொம்பவுமே வித்தியாசமான முறையிலையும் கொடூரமான முறையிலையும் மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். USA அமெரிக்கால ஒவ்வொரு வருடமும் அதிகப்படியான மரண தண்டனைகளானது விதிக்கப்பட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தும் அதிகமா மரண தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கா முதல் 10 இடத்துலயும் கூட கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கால 20க்கும் அதிகமான மரண தண்டனைகளானது விதிக்கப்படுது. ஆனா இப்பவும் அமெரிக்கால இருக்கிற பல மாகாணங்கள்ல மரண தண்டனையானது சட்டத்துக்கு எதிரானதா இருக்குது. இன்னும் சில மாகாணங்கள்ல மரண தண்டனையானது நடைமுறையில் இருந்தாலும் பெரும்பாலும் அதை அவங்க நிறைவேற்றுவது கிடையாது. இது போக மீதமுள்ள 11 மாகாணங்கள்ல மரண தண்டனையானது விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றவும் படுது. கொலை குற்றவாளிகள் மற்ற நாடுகள்ல இருந்து வந்து ஸ்பை வேலை பார்க்கக்கூடியவங்க, அதாவது உளவாளியா இருக்கக்கூடியவங்க, போதை மருந்து கடத்தக்கூடியவங்க, இதோட ராஜ துரோகம் செய்யறவங்களுக்கும் இந்த மாகாணங்கள்ல மரண தண்டனையானது விதிக்கப்படுது. அந்த 11 மாகாணங்கள்லயும் ஒவ்வொரு விதமா அவங்க மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அதுல முக்கியமா 5 முறைகளை இவங்க பெரும்பாலும் ஃபாலோ பண்றாங்க. லீத்தல் இன்ஜெக்ஷன், எலக்ட்ரிக் சேர், ஃபயரிங் ஸ்குவாட், கேஸ் சேம்பர், நைட்ரஜன் ஹிப்போக்சியா போன்ற 5 முறைகளை அவங்க பெரும்பாலும் செயல்முறைப்படுத்துறாங்க. இனி நாம மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளோட கடைசி 24 மணி நேரம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுல முதலாவதாக மரண தண்டனை கைதிகளை ஜெயில இருந்து டெத் ஹவுஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்படி கொண்டு போகும்போதுதான் அந்த கைதிக்கு இறுதி கட்டமா வெளி உலகம் காண்பிக்கப்படும். அதன் பிறகு அவங்களே முழுவதுமா சோதனை பண்ணிட்டு புதிய ஆடைகளை அவங்களுக்கு போடுறதுக்காக கொடுப்பாங்க. இதன் பிறகு டெத் வாட்ச் ஷெல்ங்கிற ஒரு ரூமுக்கு அவங்கள மாத்துவாங்க. அந்த இடத்துல தான் அந்த குற்றவாளி தன்னோட கடைசி இரவை கழிப்பாரு. மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவுமே தளர்ந்து போயிருக்கிற இரவா அது இருக்கும். அடுத்த நாள் காலையில கைதிகள் செய்ய வேண்டிய காலை கடன்களை எல்லாம் முடித்த பிறகு ஜெயில எப்பவும் போல தர ஜெயில் சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு தருவாங்க. இதன் பிறகு குற்றவாளிகள் தங்களுக்கு ரொம்பவுமே நெருக்கமான உறவுகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாங்க. அதே போல குற்றவாளிகளுக்கு ரொம்பவுமே பிடித்தவங்களோட போன்ல பேசுறதுக்காக 45 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். கடைசி 12 மணி நேரத்துக்கு முன்னாடி குற்றவாளிகள் பார்க்க வேண்டியவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் குற்றவாளிகளை பார்க்கறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதன் பிறகு அவங்களுக்கு சிறைச்சாலையில மதிய உணவானது வழங்கப்படும். அதன் பிறகு குற்றவாளிகளோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி மத குருமார்களை அவங்க சந்திக்கலாம். இதுதான் அவங்க செய்த குற்றங்களை எடுத்து சொல்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படுற கடைசி வாய்ப்பு. அதன் பிறகு அவங்க யாருக்காவது லெட்டர் எழுதணும்னு தோணுச்சுன்னா அதற்கும் அவங்க நேரமானது கொடுப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு கடைசியா உணவானது கொடுக்கப்படும். ஆனா இப்ப அவங்களுக்கு $30 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுபோக எலக்ட்ரிக் சேர்ல தான் அவங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற போறாங்கன்னா அவங்க உடல்ல இருக்கிற முடி கருகி போகாம இருக்கிறதுக்காக அவ எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி எடுப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையை பார்க்கிறதுக்காக பார்வையாளர்கள் வருவாங்க. இதுல பெரும்பாலும் குற்றவாளிகளோட ரிலேட்டிவ்ஸ் தான் சாட்சிகளா வருவாங்க. கடைசி 1 மணி நேரம் நெருங்கும் போது குற்றவாளிகளை டெத் சேம்பர் அழைக்கப்படுற சேர்லயோ பெட்லயோ 5 கார்ட்ஸ் கொண்ட ஒரு குழுவானது அவங்களை கொண்டு போய் அதுல படுக்கவோ உட்காரவோ வைப்பாங்க. கடைசி 12 நிமிடங்கள்ல பார்வையாளர்களா வந்த சாட்சிகளை வாட்ச் ரூமுக்கு மாத்துவாங்க. அதன் பிறகு அங்கிருந்த கர்டன் திறக்கப்படும். ஆனா இதுல தன்னோட தண்டனையை பார்க்க வந்தவங்களை குற்றவாளியால பார்க்க முடியாது. கடைசி 10 நிமிடம் ஆகும்போது குற்றவாளி இறுதியா ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தா அதற்கு அவங்க அனுமதிக்கப்படுவாங்க. அதே சமயத்துல அவங்களோட மத குருக்களை பார்க்கணும்னு இருந்தாலும் அதற்கும் அனுமதிக்கப்படுவாங்க. அதன் பிறகு மரண தண்டனையானது செயல்முறைப்படுத்தப்படும். இதுவரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட மரண தண்டனை கைதிகள் அமெரிக்கால இருக்கிற பல்வேறு சிறைச்சாலைகள்ல இருந்துட்டு வராங்க. இந்த கைதிகள் எல்லோருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும்.
சவுதி அரேபியா. ஒவ்வொரு ஆண்டும் சவுதி அரேபியால 185க்கும் மேற்பட்ட மரண தண்டனையானது விதிக்கப்படுது. சின்ன குற்றங்கள்ல இருந்து மிகப்பெரிய குற்றங்கள் வரைக்கும் மரண தண்டனையானது சவுதி அரேபியால விதிக்கப்படும். இங்க திருட்டு, கொலை, கொள்ளை, ராஜதுரோகம், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து விலகிறது, போதைப் பொருள் கடத்துறது, தன்னுடைய பார்ட்னருக்கு துரோகம் செய்யறது, தவறான கள்ள உறவு முறை, மாந்திரிகம் செய்யறது போன்ற குற்றங்களுக்காக சவுதி அரேபியால மரண தண்டனையானது விதிக்கப்படுது. சவுதி அரேபியால பெரும்பாலும் 3 விதத்துல தான் மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும். சுட்டுக் கொல்றதுதான் முதலாவது முறையா இருக்குது. சாகர வரைக்கும் குற்றவாளிகளை கற்களாலேயே அடிச்சு கொல்றது இரண்டாவது முறை. அடுத்ததா வாள் வச்சு தலையை வெட்டி எடுக்கிறது மூன்றாவது முறை. அந்த வாளானது ரொம்பவுமே பிரத்யேகமா வளைஞ்சு ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு வாளா இருக்கும். சவுதி அரேபியால மரண தண்டனை நிறைவேற்றிய பிறகு குற்றவாளியோட உடலை பப்ளிக் பாக்குற மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இனிமேல் அங்க இருக்கிற மக்கள் யாரும் இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கும் விதமா இந்த மாதிரி அவங்க செய்யறாங்க. அமெரிக்கா மாதிரி இல்லாம சவுதி அரேபியால மரண தண்டனையானது சீக்கிரமா நடைமுறைப்படுத்துவாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிய அல்ஹரை சிறைச்சாலைக்கு கொண்டு வருவாங்க. அங்கதான் அவங்களுக்கு மரண தண்டனையானது செயல்முறைப்படுத்தப்படும். சொல்ல போனா இந்த ஜெயில் குற்றவாளிகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவுமே தளர்வடைய செய்யக்கூடிய ஒரு இடமா அந்த சிறைச்சாலையானது இருக்கும். இந்த சிறைச்சாலைக்கு வந்த பிறகு அவங்களோட சொந்தக்காரங்களையோ இல்ல வேண்டப்பட்டவங்களையோ யாரையும் பார்க்க முடியாது. அதுபோக பெரும்பாலும் இங்க மரண தண்டனை விதிக்கப்பட்ட அதே வருஷத்துல அது செயல்முறைப்படுத்தவும் படும். ஜப்பான். டெமோக்ராட்டிக் நாடுகள்ல மரண தண்டனைய இப்பவும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடா ஜப்பான் ஆனது இருக்குது. இங்க ஒவ்வொரு ஆண்டும் 5 மரண தண்டனையானது நிறைவேற்றப்படுது. ஜப்பான்ல 3 முக்கியமான குற்றங்கள் செய்தா அவங்களுக்கு மரண தண்டனையானது நிச்சயம். கொலை செய்தல், ராஜதுரோகம் செய்தல், அதுபோக ராபரி மற்றும் ரேப் பண்ணும்போது யாரையாவது கொலை செய்யறது, இது போன்ற குற்றங்களுக்காக ஜப்பான்ல மரண தண்டனையானது விதிக்கப்படும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான்ல மரண தண்டனையானது வித்தியாசமான முறையில நிறைவேற்றப்படுது. ஏன்னா மற்ற நாடுகள்ல அவங்களுக்கு மரண தண்டனைய நிறைவேற்ற போறாங்கன்னு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. ஆனா ஜப்பான்ல குற்றவாளிகளுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மரண தண்டனை நிறைவேற்ற போறோங்கிறதையே அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதனால அந்த கைதிகளுக்கு இந்த உலகத்துல அவங்களோட கடைசி நாள் எதுங்கிறது இறுதி வரைக்கும் தெரியாது. அதுபோக தண்டனை நிறைவேற்றிய பிறகுதான் குற்றவாளிகளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த நியூஸ் ஆனது அறிவிக்கப்படும். அதனால குற்றவாளிகளுக்கு கடைசியா தனக்கு வேண்டப்பட்டவங்களை பார்ப்பதற்கும் கூட அவங்களுக்கு சான்ஸ் ஆனது கிடைக்காது. பெரும்பாலும் ஜப்பான்ல காலையில தான் மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும். ஜப்பான்ல நடைமுறையில் இருக்கிற ஒரே மரண தண்டனை முறைன்னு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை தான். அது மட்டுமல்ல இங்க மரண தண்டனையானது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றப்படும். சைனா ஜப்பானை விட ரொம்பவே கொடூரமான மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாடா சைனா இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட மரண தண்டனையானது சைனால விதிக்கப்படுது. அதுலயும் குறிப்பா சைனால பாம் வச்சு மக்களை கொல்றது, கலவரம் செய்யறது, பிரிவினைவாதத்தை தூண்டுறது, அரசுக்கு எதிராக புரட்சி பண்றது, ஊழல் பண்றது, ஹைஜாக்கிங், உளவாளியா நாட்டுக்குள்ள வருது, நேஷனல் செக்யூரிட்டிக்கு எகென்ஸ்டா வேலை செய்யறது போன்ற குற்றங்களுக்கு சைனால மரண தண்டனையானது விதிக்கப்படுது. சைனால நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, ரொம்பவே பவர்ஃபுல் பர்சனா இருந்தாலும் சரி, குற்றம் செஞ்சிருந்தா உங்களால மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா 2022ஆம் ஆண்டு சைனால மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்த ஹியூசிங்குவாங்கிற ஒரு மனிதரை $17.3 மில்லியன் லஞ்சம் பெற்றதுக்காக மரண தண்டனையானது அவருக்கு விதிக்கப்பட்டது. அதே போலதான் 2014ஆம் ஆண்டு சைனாவோட மிகப்பெரிய பில்லியனரும் பிசினஸ் மேனுமான லியோ ஹான்கிற ஒரு மனிதருக்கும் மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. அதனால தான் சைனால பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ ஒருத்தருக்கு மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். பெரும்பாலும் சைனால மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படும்னா குற்றவாளியை சுட்டோ இல்லனா லீத்தல் இன்ஜெக்ஷன் போட்டோ மரண தண்டனையானது அங்க நிறைவேற்றப்படும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை அங்கிருக்கிற மிகவும் கொடூரமான ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அப்படி மாத்தினதுக்கு பிறகு தினமும் அந்த சிறைச்சாலையில 16 மணி நேரம் அந்த கைதி வேலை செஞ்சே ஆகணும். அதன் பிறகுதான் அவங்களுக்கு மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும்.
சொமாலியா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சொமாலியா நாடுங்கிறது உலகத்தில் இருக்கிற மிகவும் ஆபத்தான ஒரு நாடுன்னு. பப்ளிக்கா மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரே நாடுனா அது இந்த சொமாலியா தான். இங்க பெரும்பாலும் குற்றவாளிகளை தூக்குல போட்டோ இல்லனா சுட்டோ கொல்லுவாங்க. அது போக சாகா வரைக்கும் கல்லாலேயே அடிச்சு கொள்ற இன்னொரு முறையும் இங்க பின்பற்றப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டுல 13 பேருக்கு மரண தண்டனையானது நிறைவேற்றப்படுது. கொலை செய்யறது, உளவாளியா நாட்டுக்குள்ள வருது, ராஜ துரோகம், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து மாறுறது, தன்னுடைய பார்ட்னருக்கு துரோகம் பண்றது, சேம் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் முதலான காரணங்களுக்காக இங்க மரண தண்டனையானது விதிக்கப்படுது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிய சொமாலியாலேயே இருக்கிற மிகவும் மோசமான கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற மண்டேரா ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அங்கிருந்துதான் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு மரண தண்டனையானது பப்ளிக்கா நிறைவேற்றப்படும். பெலரோஸ் ஐரோப்பிய நாடுகளிலேயே இப்பவும் மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடுனா அது இந்த பெலரோஸ் தான். இந்த நாட்டுல கொலை செய்யறது, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது, ராஜ துரோகம் போன்ற குற்றங்களுக்காக மரண தண்டனையானது கொடுக்கப்படுது. ஆண்டுதோறும் 2 மரண தண்டனையானது இந்த நாட்டுல நிறைவேற்றப்படுது. சாதாரணமா இங்க மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படும்னா குற்றவாளிகளோட தலைக்கு பின்னாடி கன்னை வச்சு அவங்கள ஷூட் பண்ணி மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும். இந்தியா டெமோக்ராட்டிக் நாடுகள்ல மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. கொலை செய்யறது, போதை மருந்து கடத்துறது, ஹைஜாக்கிங், உளவாளியா நாட்டுக்குள்ள வருது, தீவிரவாதத்தில் ஈடுபடுறது, ரேப் போன்ற குற்றங்களுக்காக இந்தியால மரண தண்டனையானது விதிக்கப்படுது. ஆனா ரொம்பவுமே அரிதிலும் அரிதாகத்தான் இங்க மரண தண்டனையானது நிறைவேற்றப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்தியாவில் இருக்கிற மரண தண்டனை முறைன்னு பாத்தீங்கன்னா தூக்குல போட்டு கொள்றதுதான். 2021 இருந்து 2025 வரைக்கும் இந்தியால கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த மரண தண்டனைகளை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.